10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Example 10.4 பாருங்க. Find the differential equation of the family of circles passing through the points a, 0 and minus a, 0 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ். சர்க்கிள்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, அந்த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா a, 0 அண்டு மைனஸ் a, 0 அப்படின்னு கிவனை கொடுத்துருக்காங்க. ஓகே, a, 0 இந்த பாயிண்ட்டும் மைனஸ் a, 0 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ், அதுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டுங்களா? ரைட், சொல்யூஷன் பாருங்கள். எ சர்க்கிள் passing through the points, okay, a, 0 and minus a, 0. Okay, a circle passing through the points a, 0 and minus a, 0 அப்படின்னா அப்போ has its center, அந்த சர்க்கிள்கான சென்டர் எதில் வரும் அப்படின்னா ஆன் y ஆக்சிஸில் தான் இருக்கும். ஓகேவா? அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எ சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் a, 0 அண்டு மைனஸ் a, 0 அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு சென்டர் என்ன அப்படின்னா அந்த சர்க்கிள்கான சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டர் இஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, டயக்ராம் பாருங்கள். கீழே இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிருக்கோம். a, 0 அப்படிங்கிற பாயிண்ட், இந்த இடத்துல பாயிண்ட் பாருங்கள் a, 0. அடுத்து இந்த பாயிண்ட் என்ன உனக்கு மைனஸ் a, 0. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க? சர்க்கிள் a, 0 வழியாகவும் மைனஸ் a, 0 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ பாஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக என்ன இருக்கும்? இந்த சர்க்கிளாக இருக்கும். இப்படி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? ரைட், அப்போ எப்படி வந்தாலும் சரி a, 0 மைனஸ் a, 0 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஓகே, அப்போ கண்டிப்பாக சென்டர் பாருங்கள். அந்த சர்க்கிள்கான சென்டர் கண்டிப்பாக எதில் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். கரெக்டு தானே? டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சர்க்கிள் பாருங்கள், இங்கே a, 0 இங்கே மைனஸ் a, 0 அப்படின்னு இருக்குது. ஓகே, இது ரெண்டு பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டர், அந்த சர்க்கிள்க்குரிய சென்டர் எந்த லைனில் உனக்கு இதாகுது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகுது. கரெக்டுங்களா? ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதான் அவங்க சொல்கிறாங்க. எ சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் a, 0 அண்ட் மைனஸ் a, 0 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகுது அப்படின்னா ஹேஸ் இட்ஸ் சென்டர் கண்டிப்பாக இதில் வரும் உனக்கு ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? ரைட், ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 0. ஓகே, பட் எந்த பாயிண்ட் அப்போ ஒய் ஆக்சிஸில் எங்கே வேணாலும் பாயிண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள், அப்படி தானே? ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸுங்கிறப்ப எக்ஸ் வேல்யூ 0 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சென்டர் அப்படிங்கிறது 0, b அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இந்த சர்க்கிள்க்குரிய சென்டர் என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் வேல்யூ 0, ஒய் ஆக்சிஸில் எங்கே வேணாலும் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் என்ன அப்படின்னா 0, b அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, லெட் 0, b be the center of the circle அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? லெட்டுன்னு வந்திருக்கு. ஸோ நம்மளா எடுத்துக்கிறோம் 0, b be the center of the circle அப்படின்னு. ஓகே, ரைட். அடுத்து ரேடியஸ். ரேடியஸ் என்னன்னு தெரியும் உனக்கு? சென்டரில் இருந்து அந்த இடத்துல அந்த சர்க்கிள் பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட், அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தானே ரேடியஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சென்டர் அந்த சர்க்கிள் பாஸ் ஆகக்கூடிய எனி ஒன் பாயிண்ட். ஓகே, ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் 0, b. அதேமாரி பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் a, 0. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உனக்கு? சர்க்கிளோட ரேடியஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? 0, இங்கே a. அப்போ 0 மைனஸ் a அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்து என்ன கிடைக்கும்? y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர்டா. அப்போ இங்கே என்ன வருது? b. இங்கே 0. அப்போ b மைனஸ் 0 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 0 மைனஸ் a ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் b மைனஸ் 0 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது r அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது என்னென்னு வரும்? 0 மைனஸ் ஏங்கிறது a. அப்போ a ஸ்கொயர்டு. அடுத்து ப்ளஸ் b மைனஸ் 0ங்கிறது b. அப்போ b ஸ்கொயர்டு. அப்போ r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா?
r equal to root of a squared plus b squared அப்படிங்கிறது. ஓகே, அப்போ therefore the equation இப்போ சொல்கிறோம். இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து இந்த a,0 மைனஸ் a,0 வழியாக பாஸ் ஆகுது. அப்போ சென்டர் கண்டிப்பாக எதில் ஃபார்ம் ஆகிருக்கும்? ஒய் ஆக்சிஸில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் வேல்யூ 0. அப்போ எந்த பாயிண்டில் வேணாலும் அது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறனால ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் நம்ம சென்டர் அப்படின்னு. லெட் சென்டர் அப்படிங்கிறது 0,b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக? அடுத்தது சென்டர் பாஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் தெரியும். அது ரெண்டையும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப ரேடியஸ் r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா? ரைட், அடுத்து ஈக்குவேஷன் வேணும். அப்போ therefore the equation of the family of circles passing through the point. ஓகே, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா family of circles passing through the point a,0 and minus a,0 is. கரெக்டாக? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். a,0 மைனஸ் a,0 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்கான ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. கரெக்டா? ரைட், நார்மலாக சர்க்கிள்கான ஈக்குவேஷன் என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு, இதுதான் ஈக்குவேஷனாக ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஆனால் அது சென்டர் வந்து 0,0 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. கரெக்டாக? சென்டர் 0,0 ஆரிஜினாக இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் என்ன சொல்லணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்? சென்டர் கண்டிப்பாக ஆரிஜின் இல்லை. என்ன வந்திருக்கு? 0,b அப்படின்னு. ஓகேவா? அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சென்டர் h,k அப்படிங்கிறப்ப ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். சென்டர் ஆரிஜினாக இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஃபார்முலான்னு படிச்சிருப்போம். சென்டர் வந்து h,k அதாவது ஆரிஜின் தவிர வேறு எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா படிச்சிருப்போம். என்னன்னா x minus h the whole square plus y minus k the whole square equal to r squared அப்படின்னு. ஓகே, சென்டர் ஆரிஜினா இருந்ததுன்னா x square plus y square equal to r squared அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, இங்கே சென்டர் ஆரிஜின் இல்லை, y ஆக்சிஸில் தானே ஃபார்ம் ஆகுது. அப்போ சென்டர் என்னென்னு எடுத்துக்கிறோம் நம்ம? h,k அப்படின்னு வந்தது அப்படின்னா ஆரிஜினை தவிர வேற எந்த பாயிண்டாக இருந்தாலும் அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்கான ஈக்குவேஷன் என்ன படிச்சிருப்பீங்க? x minus h the whole squared plus y minus k the whole ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு. கரெக்டுங்களா? இங்கே h,k அப்படிங்கிறது சென்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், பட் சென்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சம்முப்படி என்னென்னு சொல்லிக்கிறோம்? ஒய் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகுது 0,b த சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அப்போ ஹியர் h,k ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு? 0,b. அப்போ ஹச்சுக்கு பதிலாக என்ன போடுறீங்க? 0 போடுங்க. கேக்கு பதிலாக என்ன போடுறீங்க? b அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக h போட்டிங்கன்னா x minus 0 ஹோல் ஸ்கொயர்டு தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்தது y minus கேக்கு பதிலாக b போடுங்க. அப்போ y minus b அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் y minus b அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு. ஆர் அப்படிங்கிறது ரேடியஸா? ரேடியஸ் என்னன்னு தெரியும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்டு. ஓகேவா? பட் இங்கே என்ன வந்திருக்கு? ஆர் ஸ்கொயர்டு. அப்போ இந்த இடத்துல ஆர் வேல்யூ தானே ரூட் ஆஃப். அப்போ ஆர் ஸ்கொயர்டு என்ன கிடைக்கும் உனக்கு? a ஸ்கொயர். ரூட்டு கேன்சல் ஆகி a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? ரைட், அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் y minus b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படின்னா a இருக்குது, b இருக்குது. பட் a அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிவன்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க பாயிண்ட் என்னென்னு. இந்த a,0 மைனஸ் a,0 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக அவங்க பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ a அப்படிங்கிறத நீ என்ன செய்ய முடியாது? ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. கரெக்டாக? a அப்படிங்கிறது அவங்களே கிவனில் கொடுத்துட்டனால a,0 மைனஸ் a,0ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கிவனில் கொடுத்துட்டாங்க. அதனால் நீ என்ன செய்யக்கூடாது? ஏங்கிற இந்த பாயிண்ட்டை ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்போ எந்த பாயிண்ட் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் மட்டும்தான். பி இஸ் அன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். பியை மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும், ஏவை எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா கிவனில் அவங்க a,0 அண்ட் மைனஸ் a,0 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிவன்லேயே அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணனால ஏவை எடுத்துக்க கூடாது. எது மட்டும்தான் நீ எடுத்துக்கணும்? பிஏ மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். கரெக்டாக? அப்போ பி மட்டும்தான் இந்த இப்போ ஈக்குவேஷன் 1ல் ஏ இருக்குது, பி இருக்குது, ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அதில் ஏ கிவனில் கொடுத்தனால எடுத்துக்கக்கூடாது, ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக வராதுன்னு சொல்லியாச்சு. அப்போ எது மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்? பி அப்படிங்கிறது மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 எத்தனை டைம் நீங்கள் டிஃபரன்ஷியல் பண்ணணும்? ஒரு டைம் டிஃபரன்ஷியல் பண்ணணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் 1 எத்தனை டைம் டிஃபரன்ஷியல் பண்ணணும்? ஒரு டைம். மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா? மறந்துடக்கூடாது. நீ பாட்டுக்கும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்
கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொண்டு போயிடாத. ஏங்கிறது கிவனில் கொடுத்தனால அது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் கிடையாது. எது மட்டும்தான் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கணும், பிஏ மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ ஈக்குவேஷன் 1 எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, ரைட். அப்போ டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி கெட். ஓகே, ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 2x அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் இந்த y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு பவரை பண்ணுவியா, பவர் பண்ணால் பவரில் இருக்கிறது முன்னாடி போடுவோமா, அப்போ என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு y மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் இந்த இடத்துல y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ரைட். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபஸ்ட்டு பவரை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு y மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, 2 இன்ட்டு y மைனஸ் பி. எகைன் y மைனஸ் பியை பண்ணுங்கள். y-ஐ எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப dy பை dx மைனஸ் பிங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு, ஓகே 0. அப்போ y-ஐ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx மைனஸ் பிங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. கரெக்டுங்களா, ரைட். அப்போ என்ன கிடைக்குது, 2x ப்ளஸ் 2 இன்ட்டு y மைனஸ் பி. திரும்ப y மைனஸ் பியை பண்ணுறப்ப dy பை dx மைனஸ் 0ன்னு வரும். ஸோ அப்போ dy பை dx மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா, ரைட். ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ a ஸ்கொயர் இது கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப வேல்யூ என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் பாருங்கள் என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2x ப்ளஸ் 2 இன்ட்டு y மைனஸ் பி இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஓகே, ரெண்டுலேயுமே 2 இருக்குது, 2 காமனாக டிவைட் பண்ணுறேன். நான் டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா, ரைட். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை இந்த சைடு கொண்டு போயிடுங்க, ஈக்குவேஷன் அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகிடும், இங்கே இருக்கக்கூடியது ப்ளஸ் எக்ஸ், இந்த கொண்டா மைனஸ் எக்ஸ் வரும். அப்போ ஒய் மைனஸ் பி இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, ரைட். இப்போ ஒய் மைனஸ் பி வேல்யூ மட்டும் வேணும். ஸோ ஒய் மைனஸ் பி ஈக்குவல் டு இது ரெண்டு மல்டிப்ளையா, ஒய் மைனஸ் பியும் டிவை பை டிஎக்ஸும் மல்டிப்ளை. அப்போ இந்த சைடு கொண்டு என்ன ஆகிடும், டிவைடில் வருமா. அப்போ y minus b equal to minus x divided by dy by dx அப்படிங்கிறது. ஓகேவா, y minus b equal to minus x இந்த சைடு மல்டிப்ளை இருக்குது, இந்த சைடு என்ன ஆகும், டிவைடில் வந்து நிற்கும். சரியா, ரைட். நமக்கு என்ன அப்படின்னா பிங்கிறது தான் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 1 ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே சமயம் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பி இல்லாமல் சொல்லணும். கரெக்டாக எதை எலிமினேட் பண்ணிக்கணும், நீங்கள் பியை எலிமினேட் பண்ணி நீங்கள் ஈக்குவேஷன் சொல்லணும். கரெக்டாக, பியை ஒரு பிங்கிறது தான் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். அப்போ ஈக்குவேஷன் 1 ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி பியை எலிமினேட் பண்ணி ஈக்குவேஷன் சொல்லணும். ஓகேங்களா, அதனால தான் இங்கே பாருங்கள் ஒய் மைனஸ் பி இன்ட்டு டிஐ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிவைடு பை ரெண்டு மல்டிப்ளைல் இருக்குது, டிவை பை டிஎக்ஸ் டிவைடில் கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக, அடுத்து பி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எலிமினேட் பி, பியை எலிமினேட் பண்ணணும். ஸோ ஒய் மைனஸ் பியிலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன், பி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இந்த மைனஸ் பியை ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த மைனஸ் எக்ஸ் டிவைடு பை டிவை dx இந்த சைடு கொண்டு வரலாமா, ரைட். மைனஸ் பி இந்த கொண்டு வந்தாலும் ப்ளஸ் பின்னு வந்து நிற்குமா, அப்போ பின்னு போட்டுக்க. இந்த மைனஸ் எக்ஸ் டிவைட் பை டிவை பை டிஎக்ஸ் சேர்ந்தால் ப்ளஸ்ன்னு வந்து நிற்குமா, அப்போ பி ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் டிவைடு பை டிவை பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, இப்போ என்ன வேல்யூ கிடச்சிச்சு உனக்கு, பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பியை எலிமினேட் பண்ணணும். அப்போ பிக்கான இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1 இருக்கா இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, இந்த பிக்கான வேல்யூ என்ன செய்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் பியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதை ஸ்கொயர்டு பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன கிடைக்குது உனக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் போட்டு மைனஸ் பி அப்படின்னு வந்திருக்கு. அப்போ பியை ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு கிடைக்கும். கரெக்டுங்களா, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் பின்னு வந்திருக்கு. அப்போ பியை ஃபுல்லாக என்ன செய்கிறேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு போட்டுட்டேன். ஓகே, அடுத்து ஏ ஸ்கொயர்டு எழுதியிருக்கேன்னா ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ பி என்ன உனக்கு, ஒய் ப்ளஸ் எக்ஸ் டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, ரைட். இப்போ இந்த இதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ. இங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ஒய் மைனஸ் ஒய் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா உனக்கு, கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது வருமா, அதை ஸ்கொயர்டு பண்ணுங்க. ஸ்கொயர்டு பண்ணால் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ எது மட்டும் கிடைக்கும் அப்படின்னா நியூமேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த இடத்துல ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கொயர்டு பண்ணுறப்ப மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே,
ஓகேவா ரைட் இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கும் இந்த டேர்ம் என்ன செய்யறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேன் ஓகே அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது ஒய்யா அப்போ ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab அப்போ என்ன வரும் 2 இங்கே எக்ஸு இங்கே ஒய் ஓகே அப்போ 2xy டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஓகே 2xy டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து பி ஸ்கொயர்டு பிங்கிறது என்ன உனக்கு எக்ஸ் டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸா அப்போ அதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடு பை தனித்தனியாக எழுதிக்கணும் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகே ரைட் இப்போ இந்த ரெண்டுலேயுமே y மைனஸ் ஒய் கேன்சல் ஆகி இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஏ ஸ்கொயர் இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த ரெண்டுலேயுமே பாருங்கள் ரெண்டு சைட்லையுமே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்மும் ரெண்டுலேயுமே இருக்கான்னு பாருங்கள் காமனாக அப்போ இந்த டேர்மை ஒன்று இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும் மைனஸ்னு வருமா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உனக்கு கேன்சல் ஆகிடுமா அப்போ எது மட்டும்தான் இருக்கும் இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஒன்று இது இந்த சைடு கொண்டு போயிடு இல்லை அப்படின்னா இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்து எப்படி தான் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் அப்போ கேன்சல் ஆகிடுமா இல்லையா அப்போ ரிமைண்டர் எது மட்டும் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xy டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது கரெக்டுங்களா ரைட் இப்போ இதில் இந்த ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு என்ன செய்கிறேன் ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு வரேன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த கந்தா என்ன ஆகிடும் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் இந்த கந்தா என்ன ஆகிடும் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2xy டிவைடு பை டிஒய் பை டிஎக்ஸ்னு கிடைக்குது சரியா ரைட் இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் டிவைடில் இருக்கா இந்த டிவைடில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் என்ன சார் இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிப்ளைல வருமா ரைட் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2xy அப்படின்னு கிடைக்குமா ரைட் அந்த ஈக்குவல் டு 2xy என்ன செய்யறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ இது என்ன ஆகிடும் மைனஸ் 2xy ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும் கரெக்டாக இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய டிஒய் பை டிஎக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிப்ளைல வரும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 2xy ஓகேவா இந்த ஈக்குவல் டு 2xyல இந்த 2xy எந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் மைனஸ் 2xy ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன கிடைச்சிடும் 0ன்னு கிடைச்சிரும் அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 2xy ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது ஓகே இது இருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓகேவா ரைட் அடுத்து எக்ஸசைஸ் 10.3ல ஃபோர்த்து சம் பாருங்கள் ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஆல் த பேரபோலாஸ் வித் த லேட்டஸ்ட் ரெக்டம் என்னன்னு சொல்கிறாங்க 4a அப்படிங்கிறாங்க ஓகே லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன சொல்கிறாங்க 4a whose axes are parallel to x axis அப்படிங்கிறாங்க whose axes are parallel to x axis அப்படிங்கிறாங்க ஓகே ரைட் ஃபிஃப்த்து சாப்டரில் படிச்சிருப்போம் நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம் 4a ஓகே அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சு அப்படின்னா வெர்டெக்ஸ் என்னன்னு தெரியும் உனக்கு 0,0 அப்போ ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிறது ஓகே அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா வெர்டெக்ஸ் என்ன கண்டிப்பாக 0,0 அப்போ ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு வந்து நிற்கும் கரெக்டுங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அலாங்குன்னு கொடுக்கல பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ட்டாங்க ஓகே பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்போ வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் கிடையாது வேறு ஏதாவது சம் பாயிண்ட் கரெக்டுங்களா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா வெர்டெக்ஸ் வந்து 0,0 அப்போ ஈக்குவேஷனுங்கிறது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிறது ஓகே ரைட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிறது ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க ஓகே பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அப்போ வெர்டெக்ஸ் என்ன கிடையாது ஆரிஜின் இல்லை அப்போ ஆரிஜின் இல்லை அப்படின்னா சம் பாயிண்ட் அப்போ k அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் h அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறனால ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் h அப்படிங்கிறது ஓகே ரைட் இதில் இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ இருக்குது ஹச் கே பட் ஏவை நீ என்ன செய்ய முடியாது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்க முடியாது ஏன்னா கிவனில் கொடுத்துட்டாங்க லேட்டஸ்ட் ரெக்டம் 4a அப்படிங்கிறது கிவனில் கொடுத்துட்டாங்க அதனால் நீ என்ன செய்யக்கூடாது ஏங்கிறது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துக்க கூடாது அப்போ எது மட்டும்தான் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஹச் கே ஆர் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ஹச்சும் கே மட்டும்தான் என்னது உனக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்போ எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஈக்குவேஷன் 1 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும் சரியா ரைட் அப்போ டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி கேட் ஓகேவா ரைட் அப்போ ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு பவரில் இருக்கிறது முன்னாடி போடுவியா அப்போ 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கே அப்படின்னு சொல்லி கிடைக்குமா 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கே இன்ட்டு உள்ளார ஒய் மைனஸ் கேவை எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் இல்லைனா டிஒய் பை டிஎக்ஸ் எது வேணாலும் போட்டுக்கோ இங்கே என்ன போட்டுக்கிறேன் ஒய் டேஷ்னு போட்டுக்கிறோம் சரியா ஒய் டேஷ் மைனஸ் கேங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியல் பண்ணால் 0 அப்போ இந்த ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இதை டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன கிடைக்குது 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கே எகைன் ஒய் மைனஸ் கேவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது ஒய் டேஷ் மைனஸ் 0ன்னு வரும் ஸோ அப்போ ஒய் டேஷ் மட்டும் போட்டிருக்கோம் ஓகே தட்ஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் h இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண
பண்ணு 4a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் மைனஸ் ஹச்சை மட்டும் நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இங்கே என்ன கிடைக்கும், எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 மைனஸ் ஹச்சுங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு 4a இன்ட்டு 1 மைனஸ் 0ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 2 இன்ட்டு y மைனஸ் கே இன்ட்டு y டேஷ் ஈக்குவல் டு 4a அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக போத் சைட்ஸ் 2 என்ன செய்யணும், எலிமினேட் பண்ணு. அப்போ y மைனஸ் கே இன்ட்டு y டேஷ் ஈக்குவல் டு 2வை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 2aன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறேன், 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? ரைட். இப்போ ஹச்சை எலிமினேட் பண்ணியாச்சு. எத்தனை டைம் டிஃபரன்ஷியல் சொன்னேன், ஹச்சுக்கே அப்படிங்கிறதான் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். அப்போ 2 டைம் டிஃபரன்ஷியல் பண்ணணும். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப y மைனஸ் கே இன்ட்டு y டேஷ் ஈக்குவல் டு 2aன்னு கிடச்சிச்சு. ஓகேவா? ரைட். 2 டைம் பண்ணணும் இல்லையா? அப்போ எகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணு. அப்போ இது என்ன செய்கிறேன் அப்படின்னா யூவி டைப் எடுத்துக்கிறேன். யூவி டைப் அப்படிங்கிறப்ப இந்த y மைனஸ் கே இன்ட்டு y டேஷ் யூவி டைப். அப்போ y மைனஸ் கேவை அப்படியே வச்சுக்கோ. y டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ் ப்ளஸ் y டேஷை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஓகேவா? யூவி, யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஒய் மைனஸ் கேவை அப்படியே வச்சுக்கோ. ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷை வச்சுட்டு ஓகே ஒய் மைனஸ் கேவை பண்ணு. y மைனஸ் கே பண்ணால் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒய் டேஷ் மைனஸ் கேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அப்படிங்கிறது. ஓகே, ஈக்குவல் டு 2a. 2aங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது உனக்கு, y மைனஸ் கே இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் இங்கே ஒய் டேஷ் இருக்குது, இங்கே ஒரு ஒய் டேஷ் இருக்குது, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும், ஒய் டேஷ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஒய் மைனஸ் கே ஒய் டபுள் டேஷ் ஓகே ஒய் மைனஸ் கே இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒய் மைனஸ் கே வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன செய்யணும், ஹச்சுக்கேவை எலிமினேட் பண்ணி தான் ஈக்குவேஷன் சொல்லணும். அதனால் இங்கே ஒய் மைனஸ் கேவை எடுத்துக்கிறேன். ஒய் மைனஸ் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒய் டேஷ் ஸ்கொயர்டு அந்த சைடு கொண்டு போயிடும். அப்போ என்ன ஆகிடும், மைனஸ் ஒய் டேஷ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டும் கிடைக்குமா. ஓகே, y மைனஸ் கேவும் y டபுள் டேஷும் மல்டிப்ளையில் இருக்குது. ஓகே, கீழே இந்த சைடு வந்து என்ன டிவைடில் வருமா. அப்போ y மைனஸ் கே என்ன ஆகிடும், ஈக்குவல் டு மைனஸ் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் டிவைடு பை y டபுள் டேஷ்னு கிடைக்குது. கரெக்டாக? y மைனஸ் கே வேல்யூ மைனஸ் ஒய் டேஷ் த ஹோல் ஸ்கொயர்டு டிவைடு பை y டபுள் டேஷ்னு கிடைக்குது. கரெக்டாக? ரைட். இந்த y மைனஸ் கே வேல்யூ இருக்கு இல்லையா, அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கரெக்டாக? நமக்கு தேவை ஹச்சுக்கே எலிமினேட் பண்ண ஈக்குவேஷன். இப்போ y மைனஸ் கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, இப்போ இது ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு, மைனஸ் ஒய் டேஷ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, ஒய் மைனஸ் கேக்கு பதிலாக மைனஸ் ஒய் டேஷ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் டிவைடு பை ஒய் டபுள் டேஷ் இன்ட்டு என்ன கிடைக்கிறது, ஒய் டேஷ் அப்படிங்கிறது. அப்போ இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2a அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், மைனஸ் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒரு ஒய் டேஷ் இருக்குது, அப்போ ஒய் டேஷ் த ஹோல் கியூப்னு கிடைக்குமா, மைனஸ் ஒய் டேஷ் த ஹோல் கியூப். ஓகே, இந்த ஒய் டபுள் டேஷ் இந்த சைடு கொண்டு என்ன ஆகிடும், டிவைடில் இருக்குது, இந்த கொண்டா மல்டிப்ளையில் வந்து நிற்கும். அப்போ மைனஸ் ஒய் டேஷ் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 2a ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, மைனஸ் ஒய் டேஷ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 2a ஒய் டபுள் டேஷ்னு கிடைக்குது. சரியா? ரைட். மைனஸ் இந்த சைடு கொண்டு என்ன ஆகிடும், பாசிட்டிவ் வந்துருமா. அப்போ 2a ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0. ஓகே, இதான் என்ன அப்படின்னா இருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. சரியா? ரைட். எக்ஸைஸில் அடுத்தது 10.3 எக்ஸைஸில் 7th சம் பாருங்கள். Find the differential equation corresponding to the family of curves represented by the equation. Okay, find the differential equation கேட்குறாங்க. corresponding to the family of curves represented by the equation. இங்கே டைரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. முன்னாடி சம்மில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷனை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டாங்க, அவங்க டைரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. என்னென்னு, y ஈக்குவல் டு a இன்ட்டு இ பவர் 8x ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் மைனஸ் 8x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரைட். வேர் கேபிட்டல் ஏ அண்ட் பி, ஏவும் பியும் ஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, கிவனில் ஈக்குவேஷன் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன், ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் 8x ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் 8x அப்படின்னு. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏவும் பியும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி கெட். ஓகேவா? ரைட். ஒய்யை எக்ஸை பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், dy பை dx அப்படிங்கிறது. ஒய்யை எக்ஸை பார்த்து பண்ணால் dy பை dx. ஏ அப்படியே வச்சுக்கோ, ஏ இன்ட்டு. ஓகேவா? அப்போ ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இ பவர் 8xை மட்டும் நீ டிஃபரன்ஷியேட் பண்ணு. இ பவரை பண்ணால் இ பவர் அப்படியே வரும். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, 8x இருக்குது. அப்போ இ பவரை பண்ணால் இ பவர் அப்படியே எழுதிக்க, இ பவர் 8x இன்ட்டு 8xை எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 8 அப்படின்னு கிடைக்குமா. அதான் இங்கே முன்னாடி எழுதிக்கிறேன். ஓகே, ஏவை அப்படியே வச்சுக்க. இ பவர் எக்ஸை பண்ணால்
இ பவர் எக்ஸ் அப்படியே தான் வரும் டிஃபரன்ஷியல். ஓகே, பட் இ பவர் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, இ பவர் 8x இருக்குது. அப்போ இ பவர் 8x இன்ட்டு 8x எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், உனக்கு 8 கிடைக்கும். ஸோ அந்த இன்ட்டு 8ங்கிறத இந்த பக்கம் முன்னாடி எழுதியிருக்கிறேன். அப்போ a இன்ட்டு 8 இ பவர் 8x அப்படிங்கிறது. சரியா, ரைட். அடுத்து பி ப்ளஸ் பி போட்டுக்க, இ பவர் -8x பண்ணுமா, ரைட்டு. இ பவர் பண்ணால் என்ன கிடைக்கும், இ பவர் அப்படியே சொன்னோன்னா அப்போ இ பவர் -8x அப்படியே வரும். திரும்ப எகைன் எதை பண்ணணும், -8x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்கு, -8x அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டாக, -8x எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், -8ன்னு கிடைக்குமா, ரைட். அப்போ இ பவர் -8x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் -8x இன்ட்டு -8 அப்படின்னு வரும். அந்த இன்ட்டு -8 தான் முன்னாடி எழுதியிருக்கிறேன். அப்போ பி இன்ட்டு -8 இ பவர் -8x அப்படின்னு. ஓகே, அப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy/dx ஈக்குவல் டு a இன்ட்டு 8 இ பவர் 8x ப்ளஸ் பி இன்ட்டு -8 இன்ட்டு இ பவர் -8xன்னு கிடைக்குது. ஓகேவா, எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட், 2 டைம். அப்போ எகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி கெட். ஓகே, dy/dx எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், d²y/dx² அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ d²y/dx² ஈக்குவல் டு a. இந்த ஏவையும் வச்சுக்கோ, இந்த 8ஐயும் வச்சுக்கோ. இங்கே இருக்கக்கூடிய இ பவர் 8xை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும், இ பவர் 8x இன்ட்டு திரும்ப எகைன் 8xை பண்ணால் 8 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, அதை இங்கே எழுதிக்கிறேன். அப்போ 8 அப்படியே வச்சுட்டேன். ஓகே, இ பவர் 8xை பண்ணால் 8 இ பவர் 8x அப்படிங்கிறது. கரெக்டாக, ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே வரக்கூடிய -8 பியும் இங்கே வரக்கூடிய -8 அப்படியே வச்சுக்கோ. இ பவர் -8xை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, இ பவர் -8x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் -8x இன்ட்டு -8 அப்படிங்கிறது. ஓகே, அந்த -8ஐ முன்னாடி போட்டு எழுதிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகுது, முன்னாடி எழுதுனா -8 இ பவர் -8x அப்படிங்கிறது. கரெக்டாக, அப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குது, d²y/dx² ஈக்குவல் டு a இன்ட்டு 8 அப்படியே வச்சுக்கோ. இ பவர் 8xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8 இ பவர் 8xன்னு கிடைக்குது. ப்ளஸ் பி அப்படியே பி அதேமாதிரி -8 அப்படியே வச்சுக்கோ. இ பவர் -8xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -8 இ பவர் -8xன்னு கிடைக்குது. சரியா, ரைட். அடுத்து d²y/dx². இங்கே வரக்கூடிய 8 இன்ட்டு 8 என்ன ஆகிடும் உனக்கு, 64. அப்போ 64a இ பவர் 8x அப்படிங்குது. ஓகே, 64a இ பவர் 8x ப்ளஸ் பி பட் -8 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 64 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 64b இ பவர் -8x அப்படிங்குது. ஓகேவா, 64b இ பவர் -8x. ஓகே, அப்போ d²y/dx² பார்த்தீங்கன்னா 64 அப்படிங்கிற இந்த டேர்ம் காமனாக இருக்கா, ரைட். அப்போ 64 வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ d²y/dx² ஈக்குவல் டு 64 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், a இ பவர் 8x ப்ளஸ் b இ பவர் -8x அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா, ரைட். அப்போ இதில் a பவர் 8x ப்ளஸ் b இ பவர் -8x அப்படின்னா கிவனில் பாருங்கள், அதான ஈக்குவேஷன். அது என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துருக்குது. கிவனில் இது என்னென்னு சொல்லிக்கிறீங்க, a இ பவர் 8x ப்ளஸ் b இ பவர் -8 ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்குறீங்க. கரெக்டாக, அப்போ கிவனில் வரக்கூடியது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ d²y/dx² ஈக்குவல் டு 64 இன்ட்டு இது என்னென்னு எழுதிக்கிறீங்க, கிவனில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு ஈக்குவேஷனை வச்சு என்னென்னு எழுதிக்கிறேன், ஒய்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன கிடைக்குது, இருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் d²y/dx² ஈக்குவல் டு 64y அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், இன்னும் 2 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா, ரைட். அடுத்து 8th சம் பாருங்கள். ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் ரெப்ரசன்டட் பை xy ஈக்குவல் டு a இ பவர் x ப்ளஸ் b இ பவர் -x ப்ளஸ் x² அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதுலேயும் டைரெக்டாக கரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. கிவனில் கொடுத்துருக்கிறது எழுதிட்டேன். கிவன் xy ஈக்குவல் டு a இ பவர் x ப்ளஸ் b இ பவர் -x ப்ளஸ் x² அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரைட். இதில் என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ளஸ் x² என்ன செய்கிறேன், ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், xy -x² ஈக்குவல் டு a இ பவர் x ப்ளஸ் b இ பவர் -x அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா a b ரெண்டுமே என்ன உனக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு இதை எடுத்துக்க. கிவனில் கொடுத்துருக்குது இந்த x² இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா xy -x² கிடைக்கும். இந்த x² இந்த சைடு கொண்டு வந்தால் xy -x² ஈக்குவல் டு a இ பவர் x ப்ளஸ் b இ பவர் -xன்னு அது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறீங்க, 1 அப்படின்னு எடுத்துக்கோ. இங்கே எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குன்னா a இருக்குது, b 2 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். XY அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூவி டைப்பில் எடுத்துக்கணும். எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகேவா? XYயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணுறப்ப ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை பொறுத்து பண்ணால் 1. ஓகேங்களா? ரைட்டு, மைனஸ் போட்டுக்கோ. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அப்போ மைனஸ் 2x ஈக்குவல் டு ஏங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாமா? இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் அப்படியே கிடைக்கும். அப்போ ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கோ. இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு திரும்ப மைனஸ் எக்ஸ் எகெயின் பண்ண என்ன கிடைக்கும்? -1. ஓகே, அப்போ ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா? இ பவர் மைனஸ் எக்ஸை பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸை எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. அந்த மைனஸை முன்னாடி போட்டு எழுதியிருக்கிறேன். அப்போ ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? ரைட், திரும்ப என்ன செய்யணும்? இது 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன செய்கிறேன்? எகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, எகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை போது எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். வி கெட், அப்போ இந்த இதில் எக்ஸ் ஒய் டேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூவி டைப். ஓகே, அப்போ எக்ஸை வச்சுட்டு ஒய் டேஷை பண்ணு, ஒய் டேஷை வச்சுட்டு எக்ஸை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸை வச்சுட்டு ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, இந்த ஃபஸ்ட் 2 பாட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப கிடைக்குது. ஓகேவா? ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 என்ன ஆகிடும்? ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? ஒய் டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? ஒய் டேஷ். அடுத்தது மைனஸ் 2x, எக்ஸை பொறுத்து பண்ண என்ன கிடைக்கும்? 1. அப்போ -2 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இங்கே எக்ஸ் ஒய் டேஷை எக்ஸை பொறுத்து இந்த எக்ஸ் ஒய் டேஷ் இது யூவி டைப் எடுத்துக்கோ. எக்ஸை வச்சுட்டு ஒய் டேஷை பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 1. ஓகேவா? அடுத்து இந்த ஒய் இன்ட்டு 1 என்ன ஆகிடும்? ஒய்ன்னு வந்து நிற்கும் இல்லையா? ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணுறப்ப ஒய் டேஷ் அப்படிங்கிறது. -2x அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை பொறுத்து என்ன கிடைக்கும்? -2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸா, ஏ கான்ஸ்டன்ட் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். அப்போ ஏ இ பவர் எக்ஸ் அப்படியே வருமா? ப்ளஸ் பி இன்ட்டு இந்த மைனஸையும் விட்டுடுங்க. இ பவர் மைனஸ் எக்ஸை மட்டும் எடுத்துக்கோ. பி இன்ட்டு மைனஸ் ரெண்டையும் விட்டுடு. இ பவர் மைனஸ் எக்ஸை பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு -1 கிடைக்குமா? இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு -1. அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே முன்னாடி வரக்கூடிய மைனஸும் அந்த வரக்கூடிய மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் டேஷ் -2 ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட், இப்போ இதில் எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே ஒய் டேஷ் இன்ட்டு 1 ஒய் டேஷ், இங்கே ஒரு ஒய் டேஷ் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2y டேஷ் -2 ஈக்குவல் டு ரைட்டா? இப்போ இதில் பாருங்களேன், ஏபி தானே ரெண்டு ஏபிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், அது எலிமினேட் பண்ணி தானே ஈக்குவேஷன் சொல்லணும். அப்போ ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் -x அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிவனில் பாருங்கள், ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள். ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் -xக்கான வேல்யூ என்ன வந்திருக்குது? xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு. அப்போ ஈக்குவேஷன் 1 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் -x இதுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன்? கிவன் 1 ஈக்குவேஷன் 1ல் வரக்கூடியதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏபியை எலிமினேட் பண்ணி ஈக்குவேஷன் சொல்லணும். ஈக்குவேஷன் 1ல் ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் -xக்கான வேல்யூ என்ன வந்திருக்கு? உனக்கு xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? ரைட், அடுத்து என்ன செய்கிறேன்? xy டபுள் டேஷ் ப்ளஸ் 2y டேஷ். xy இந்த பக்கம் என்ன ஆகிடும்? உனக்கு -xyன்னு வந்துடும். -x ஸ்கொயர் இந்த பக்கம் என்ன ஆகிடும்? +x ஸ்கொயர். இங்கே வரக்கூடிய -2 ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? இது என்ன அப்படின்னா இந்த இதுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா எக்ஸை